ஹே guys, this is me Vinod Kumar. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சிருக்கலாம். என்ன வச்சிருந்தாலுமே நீங்கள் என்ன ப்ரொஃபஷனலாக இருந்தாலுமே உங்களுடைய ப்ரொஃபஷனலை டிஜிட்டல் ரெஸ்யூமேவாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறது பேர் தான் லிங்க்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு ரெஸ்யூமே வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ரெஸ்யூமேவை டிஜிட்டலாக நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலை சேஞ்ச் பண்ணுறது பேர் தான் லிங்க்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. லிங்க்டின் எதுக்காக கிரியேட் பண்ணப்படுது அப்படின்னா நெட்வொர்க் பண்ணுறதுக்காக, அதாவது ப்ரொஃபஷனல் பீப்புள்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணது தான் லிங்க்டின். அந்த ப்ரொஃபஷனல் பீப்புள்ஸ் எல்லாருமே நெட்வொர்க்கோட, அதாவது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ஷன்ஸோட இருக்கிறதுக்காக தான் வந்து லிங்க்டின் கிரியேட் பண்ணப்பட்டது. 2003ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே லிங்க்டின்ல நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. பட் நம்ம லாக்டவுன் டைம்ல தான் வந்து லிங்க்டின், அதாவது COVID-19 டைம்ல வந்து லிங்க்டின் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஏன் அப்படின்னா அந்த டைம்ல வந்து ரிமோட் ஒர்க்கிங் ஜாப்ஸ் நிறைய தேவைப்பட்டது, அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் நிறைய தேவைப்பட்டது. ஸோ லிங்க்டின் மூலியமா தான் நிறைய பேர் ஜாப் சர்ச் பண்ணாங்க. அண்ட் லிங்க்டின் மூலியமா நிறைய பேர் வந்து தனக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்றாங்க. அதே மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, பிசினஸ் பீப்புள் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி படிச்சு முடிச்ச ஆண்டர்பிரனர்ஸ் ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்க, இல்லைன்னா வந்து கிராஜுவேட்ஸ், அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து லிங்க்டின் நிறைய யூஸ் ஆகுது. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம லிங்க்டின்னா என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரி கரியர் டெவலப்மெண்ட் அண்ட் பர்சனல் டெவலப்மெண்ட் பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த மாதிரி விஷயம் நீங்கள் கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வினோத் குமார் சி அப்படின்ற இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டில் த எண்ட் வரைக்கும் பாருங்கள். மேபி நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேபி இது ரொம்ப யூஸ் ஆகும். அதனால் டில் த எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் லிங்க்டின் அப்படின்றது உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்கள் டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறது. அதாவது நீங்கள் ரெஸ்யூமே கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஸ்யூமேல என்னென்னலாம் இருக்கும், உங்களுடைய எஜுகேஷன் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும், ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக இருக்கும். அதே மாதிரி அதை நீங்கள் டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். லிங்க்டின்க்கும் மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அண்ட் உங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அது எல்லாமே போஸ்ட் பண்ணுவீங்க. பட் அது எல்லாமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி தராது. பட் லிங்க்டின் வந்து உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணும். எதன் மூலியமா அப்படின்னா ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி தரும், உங்களுடைய ஜாபை சர்ச் பண்ணுறதுக்கு. எதனால், எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் நீங்கள் வந்து இன்டர்ன் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டராக நீங்கள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லிங்க்டின்ல போயிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு போட்டால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மூலிமா அவங்க கூட நீங்கள் கனெக்ட் ஆகி அவங்களுடைய மென்டர்ஷிப்பை நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, அவங்க வந்து ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட உங்களுடைய கனெக்ஷன்ஸை கொடுத்து, அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை உண்டு பண்ணி அது மூலிமா வந்து நீங்கள் லிங்க்டின்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணலாம். லிங்க்டின்ல நெட்வொர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெட்வொர்க்கிங்காக தான் லிங்க்டின் கிரியேட் பண்ணப்பட்டது. ஸோ லிங்க்டின் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்பெசிஃபிக் நீட்ஸில் இருக்கீங்களோ, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டர், இல்லை யூஎஸ் டிசைனர், இல்லைன்னா வந்து வெப் டெவலப்பர், எதுவாக இருந்தாலுமே அந்த ஸ்பெசிஃபிக் நீட்ஸில் மட்டுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் வந்து யார் வந்து நல்லா பண்ணுறாங்க, இல்லை அதை பண்ணிட்டு இருக்கவங்க அவங்க கூட நீங்கள் கனெக்ஷன்ஸ் வச்சுக்கலாம். லிங்க்டினுடைய பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது தான், அதாவது நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணிக்கிறது தான். ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கலாம், அவங்களுடைய கிளாஸ்மேட்ஸாக இருக்கலாம், உங்கள் கூட படிச்சுட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை வந்து வேறு யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற அதே கோர்ஸை படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படிலாம் கற்றுக்குறாங்க அப்படின்றதும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது மூலிமா நாமளும் வந்து இதெல்லாம் இருக்குது போல, இந்த கோர்ஸ்லாம் இருக்குது போல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய ஸ்கில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க, எஜுகேஷன் ஷேர் பண்ணுவாங்க, அண்ட் அவங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து அப்டேட்டட் ஆகிட்டு எப்படி ஆகிட்டு இருக்கு அப்படின்றதும் ஷேர் பண்ணுவாங்க. இது மூலிமா நம்ம கம்பெனிக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம ஸ்கில்டு பர்சனாக இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் வந்து இந்த டிஜிட்டல் ரெஸ்யூமே லிங்க்டின் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். உங்களுடைய ட்ரீம் ஜாபை நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்டின் அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் என்ன ஜாப் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜாபை நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு லிங்க்டின்ல யூஸ்ஃபுல்லான நிறைய டூல்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்ன் அப்படின்னு போடலாம், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் அப்படின்னு போட்டோம்னா நிறைய பேர் வருவாங்க. அவங்களோட நீங்கள் கனெக்ஷன் வச்சுட்டு கொலாபரேட் வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க கூட நம்ம கொலாபரேஷனோட இருக்கும்போது அவங்க எதனா ஜாபுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா நாம ஃபர்ஸ்ட்ல தெரியும். உங்களுடைய ஸ்கில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் கன்வே மூலியமா நீங்கள் கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணி லிங்க்டின்ல வந்து போஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் கிடைப்பாங்க. அதாவது வந்து ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றது உங்களுடைய ரெக்ரூட்டர்ஸுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்களை ஹையர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால நீங்கள் வந்து லிங்க்டின் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த லிங்க்டின்குள்ளே போகும்போதே வந்து என்னென்ன கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீச்சை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க.
அண்ட் லிங்க்டின்ல நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன பிக்சர் வேணால் வைக்க முடியாது, நமக்கு பிடிச்ச நம்ம பிக்சர் வேணால் வைக்க முடியும். ஸோ அந்த பிக்சரை வச்சுட்டு நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை கீவேர்ட்ஸாக வந்து நீங்கள் போடுங்க. அதாவது எப்படி அப்படின்னா, ஐ ஹெல்ப் யூ டு பிகம் அ டிஜிட்டல் மார்க்கெட்டர்னா நான் என்ன ஒர்க் பண்ணுறேன், ஐ ஆம் அ சோஷியல் எக்ஸ்போர்ட், அதாவது சோஷியல் மீடியா எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி வந்து போடுறோம். அந்த மாதிரி போடும்போது நம்ம என்ன இன்ட்ரெஸ்டடாக இருக்கோம், இல்லை நம்ம என்ன ஒர்க்குக்கு ரெடியாக இருக்கோம், இல்லை என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்முடைய ஆடியன்ஸுக்கு நம்ம சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் லிங்க்டின் அப்படின்றது ஒரு பவர்ஃபுல்லான டூல் அப்படின்றது இப்போ நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் லிங்க்டின் இப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் இப்போ சொன்ன எல்லா விஷயத்தையுமே வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு 4 வருஷம் படிக்கிறோம், அந்த லிங்க்டின் ப்ரொஃபைலில் தான் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றது, அதாவது வந்து ஒரு பேஜ் தான், அது ஒரு பேஜில் வந்து நம்ம போடும்போது தான் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியுது, இந்த விஷயங்கள்லாம் தெரியல அப்படின்றது வந்து தெரியுது. இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் யாருமே வந்து மேக்ஸிமமானவங்களை வந்து இன்டர்வியூஸ் எடுக்கிறது இல்லை. இந்த மாதிரி டிஜிட்டலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டிஜிட்டல் ரெஸ்யூமே லிங்க்டின்ல வந்து போய் பார்க்குறாங்க. ஸோ உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலை வந்து ஆப்டிமைசேஷனாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது இந்த காலத்தில். ஸோ லிங்க்டின் பற்றி இன்னும் ஃபர்தராக நிறைய டீட்டெயில்ஸ் வந்து வர மாதிரி ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் போடுறேன். இதுக்கு அடுத்த வீடியோவே வந்து லிங்க்டின் பற்றி தான் இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வீடியோ பாருங்கள். லிங்க்டின்னா இன்னும் என்ன, லிங்க்டின் வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி எனக்கான ஆடியன்ஸை கெயின் பண்ணுறது அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நான் பில்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ மூலிமா எப்படிலாம் வந்து லிங்க்டின் யூஸ் பண்ணலாம், லிங்க்டின்னா என்ன அப்படின்றத பற்றி ஒரு ஓவர்வியூ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது போதும். அண்ட் அடுத்த வீடியோவில் வந்து எப்படி ஒரு ப்ரொஃபைல் பிக்சரை வைக்கிறது அண்ட் எப்படி வந்து ஒரு கீவேர்ட்ஸை போடுறது, டிஸ்கிரிப்ஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, அப்புறம் போஸ்ட் எப்படி போடுறது, எப்படி கனெக்ஷன்ஸ் கொடுக்கறது, என்டோர்ஸ்மெண்ட்னா என்ன, அப்படி எல்லாத்தையுமே வந்து ஒரே பஞ்சாக வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லிங்க்டின் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா. Once again, thanks for watching this video. Stay tuned, stay positive, bye.